அனைவரையும் இந்த மூல நூல்களின் ஆழ்ந்த பகுப்பாய்விற்கு மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்கிறேன். மருத்துவத்திலோ அல்லது பொறியியலிலோ ஒரு சிக்கல் என்றால் அதை மிக துல்லியமாக கண்டறிந்து விடலாம் இல்லையா? ஆம், கண்டிப்பாக. எக்ஸ்ரே போன்ற கருவிகள் மூலம் பௌதேக உலகில் எல்லாவற்றையும் மிக தெளிவாக பார்த்து விடலாம். ஆனால் மனித மனதின் ஆழமான தத்துவங்களுக்கும் நமது ஆன்மீக வளர்ச்சிக்கும் வரும்போது அந்த எக்ஸ்ரே இயந்திரம் வேலை செய்யாது. அதற்காகத்தான் இன்று நாம் பகவத்கீதையின் 16வது அத்தியாயமான தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் பற்றிய ஒரு முழுமையான கண்ணோட்டத்தை பெறப்போகிறோம். மிகச்சரியான ஆரம்பம். சுவாமி பரமார்த்தானந்தா மற்றும் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் விரிவான விளக்க உரைகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வை நாம் இன்று மேற்கொள்ளப் போகிறோம். உண்மைதான். கடந்த அத்தியாயங்களில் உயர்ந்த தத்துவங்கள் பேசப்பட்டாலும் அந்த தத்துவங்களை புரிந்து கொள்ள ஒரு மனிதனின் மனம் எவ்வாறு பண்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை இந்த அத்தியாயம் மிக தெளிவாக விளக்குகிறது. இதை கேட்பவர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். நிச்சயமாக. மனித மனம் தயாராக இல்லாமல் எந்த ஒரு உயர்ந்த தத்துவமும் எந்த பலனையும் அளிக்காது. அதனாலதான் மனிதர்களின் உள்ளார்ந்த குணாதிசயங்களை இங்கு ஆழமாக வகைப்படுத்த வேண்டியுள்ளது. சரி, இதை நாம் விரிவாக பார்ப்போம். மனித குணங்களை ஏன் கீதை ஒரு செல்வம், அதாவது சம்ஸ்கிருதத்தில் சம்பத் என்று அழைக்கிறது? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கிறது. இங்குதான் அந்த மூல நூல்களின் உளவியல் நுட்பம் வெளிப்படுகிறது. செல்வம் அல்லது நாணயம் என்பதை நாம் அடிப்படையில் எதற்காக பயன்படுத்துகிறோம்? அது ஒரு வாங்கும் சக்தி, சரிதானே? ஆம், சந்தையில் ஒரு பொருளை வாங்குவதற்கு பயன்படுத்துவோம். அதே போலத்தான் உங்களது குணமே உங்களின் எதிர்காலத்தை விலைக்கு வாங்கும் நாணயம் என்று கீதை ஒரு அற்புதமான ஒப்புமையை முன்வைக்கிறது. மனிதர்கள் இருவகைப்படுவர் என்பதை பூத சர்க்கவ் என்று அத்தியாயத்தின் தொடக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள். ஓ, இருவகை மனிதர்களா? அவர்கள் யார் யார்? ஒன்று தெய்வீகச் செல்வம், அதாவது தெய்வ சம்பத். மற்றொன்று அசுரச் செல்வம், அசுரி சம்பத். இதில் தெய்வீகச் செல்வம் என்பது மனிதனை மோட்சத்திற்கு, அதாவது முழுமையான விடுதலைக்கு இட்டுச் செல்லும் ஒரு நாணயம். இந்த தெய்வீக செல்வத்தில் அப்படி என்னென்ன குணங்கள் அடங்கும்? இதில் 26 உயரிய பண்புகள் உள்ளன. ஆனால் குறிப்பாக பயமின்மை, அதாவது அபயம் முதலாவதாக கூறப்படுகிறது. பிறகு மனத்தூய்மை, இதனை சத்துவசம் சுத்தி என்பார்கள். இவற்றுடன் தவம் மற்றும் தியானம் ஆகியவையும் அடங்கும். சற்று பொறுங்கள். இவ்வளவு பண்புகள் இருக்கும்போது ஏன் பயமின்மை முதலாவதாக வர வேண்டும்? அன்பு அல்லது கருணை அல்லவா முதலில் வந்திருக்க வேண்டும்? அது மிக நுட்பமான கேள்வி. அதாவது ஒரு மனிதன் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் தூய்மையாக செயல்படும்போது அவனுக்கு மறைப்பதற்கு எதுவும் இருப்பதில்லை. உள்ளும் புறமும் ஒன்றாக இருக்கும்போது அங்கே இயல்பாகவே பயம் அழிந்து விடுகிறது. ஆஹா, மிக அருமையான விளக்கம். மறைப்பதற்கு எதுவும் இல்லாத நிலைதான் பயமின்மை. அப்படியானால் இந்த அசுரச் செல்வம் என்பது என்ன செய்யும்? அது மனிதனை பந்தப்படுத்துமா? மிகச் சரியாகச் சொன்னீர்கள். அசுரச் செல்வம் மனிதனை பந்தப்படுத்தும். இதை நிபந்தாயா என்று சொல்வார்கள். இதில் ஆடம்பரம், கர்வம், தற்பெருமை, சினம், கடுமையான சொல் மற்றும் விவேகமின்மை ஆகியவை அடங்கும். இவையெல்லாம் நாம் அன்றாடம் பார்க்கும் சாதாரண உணர்ச்சிகள் போலதானே தெரிகின்றன. மேலோட்டமாக அப்படி தோன்றும். ஆனால் புலன்களின் இன்பத்தில் மட்டுமே திளைத்திருப்பது அசுரர்களின் இயல்பு. ஒரு போலியான பிம்பத்தை காப்பாற்ற அவர்கள் தொடர்ந்து முயற்சிப்பார்கள். இது அவர்களை அறியாமையில் கட்டிப்போடும் ஒரு கொடிய உளவியல் சங்கிலி. எதிர்மறையான பண்புகளை தவிர்க்க வேண்டும் என்றால் முதலில் அந்த அசுர மனநிலை தன்னை எவ்வாறு நியாயப்படுத்திக் கொள்கிறது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக. இங்கு மிகவும் ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னவென்றால், கீதையின் 8வது ஸ்லோகம் இந்த அசுர மனநிலையின் உலகப் பார்வையை மிக தெளிவாக தோலுரித்துக் காட்டுகிறது. உலகப் பார்வையா? அதாவது அவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்பதையா சொல்கிறீர்கள்? ஆம், இந்த உலகில் உண்மை இல்லை, அதாவது அசத்தியம், அறம் இல்லை, அதாவது அப்பிரதிஷ்டம், ஈஸ்வரன் இல்லை, அனீஸ்வரம் என்று அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். உலகம் காமத்தினால் மட்டுமே உருவானது என்பது அவர்களின் எண்ணம். இதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு இங்கே ஒரு வலுவான வாதம் தோன்றுகிறது. நான் ஈஸ்வரன், நான் செல்வந்தன், எனக்கு நிகரானவர் யார் என்று கீதையின் 14 மற்றும் 15வது ஸ்லோகங்கள் சொல்கின்றன அல்லவா? ஆம், சொல்கின்றன. அது அகங்காரத்தின் உச்சம். இது இன்றைய நவீன கார்ப்பரேட் உலகின் அளவுக்கதிகமான பேராசையையும்
இலக்கை அடைய எந்த வழியையும் பின்பற்றலாம் என்ற சுயநலப் போக்கையும் துல்லியமாக பிரதிபலிப்பது போல எனக்கு தோன்றுகிறது. உங்கள் பார்வை என்ன? நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. தங்களை ஈஸ்வரனாக கருதி கொள்ளும் இந்த அகங்கார மனநிலை அவர்களை ஈஸ்வரனாகவே கருதும் வலையில், அதாவது மோகஜாலத்தில் சிக்க வைத்துவிடும். மோகஜாலம் என்றால் முடிவில் இது அவர்களை எங்கே கொண்டு செல்லும்? முடிவில் இது அவர்களை நரகம் எனப்படும் தூய்மையற்ற துயரங்கள் நிறைந்த ஆன்மீக வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும் என்று மூல நூல்கள் ஆழமாக விளக்குகின்றன. நரகம் என்றதும் பலருக்கும் தோன்றும் சித்திரம் வேறல்லவா, ஏதோ பூமிக்கடியில் கொதிக்கும் எண்ணச்செட்டி இருக்கும் இடம் என்று நினைக்க வாய்ப்புள்ளது. இல்லை இல்லை, பகவத்கீதையின் பார்வையில் நரகம் என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் இடம் மட்டுமல்ல. அது ஒரு மனிதனின் ஆன்மீகச் சுருக்கம் மற்றும் துன்பகரமான உளவியல் அனுபவங்களை குறிக்கும் ஒரு அகநிலை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக ஆழமான சிந்தனை. நாம் செய்யும் செயல்களே நமக்கான நரகத்தை இங்கேயே கட்டி எழுப்புகின்றன. சரி, அசுர குணங்களின் பட்டியல் மிகப் பெரியதாக இருக்கிறது. நடைமுறை வாழ்வில் ஒரு மனிதன் இவற்றை முழுமையாக தவிர்ப்பதெப்படி? இதற்காகத்தான் கீதை ஒரு சுருக்கமான தெளிவான சூத்திரத்தை நமக்கு வழங்குகிறது. ஒரு பெரிய மரத்தை அழிக்க அதன் ஒவ்வொரு இலையாக பறிக்க வேண்டியதில்லை, ஆணிவேரை வெட்டினால் போதும். ஆஹா, இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. மனிதனின் சுய அழிவிற்கு காரணமான அந்த 3 மூலக்கூறுகளை கீதை எப்படி அறிமுகப்படுத்துகிறது? நரகத்தின், அதாவது சுய அழிவின் 3 வாயில்களாக கீதையின் 21வது ஸ்லோகம் சுட்டிக்காட்டுவது காமம், குரோதம் மற்றும் லோபம். அதாவது ஆசை, சினம் மற்றும் பேராசை. இவற்றை என்ன செய்ய வேண்டும் என்று கீதை சொல்கிறது? இந்த 3ஐயும் ஒருவன் கட்டாயம் கைவிட வேண்டும். அதாவது தியஜேத் என்று சுவாமி பரமார்த்தானந்தா மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். மனித இயல்புக்கு சாத்தியமா? உங்களின் சந்தேகம் நியாயமானதுதான். சொல்லுங்கள், என்ன தயக்கம்? உதாரணமாக, இந்த கீதையை முழுமையாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை கூட ஒரு காமம்தானே. ஆசையே இல்லாமல் மனித குலம் எப்படி முன்னேற முடியும்? மிகச்சிறந்த அறிவுபூர்வமான கேள்வி. ஆசைகளை முழுமையாக பௌதிக ரீதியாக அழிப்பது சாத்தியமும் இல்லை, அது கீதையின் நோக்கமும் இல்லை. அப்படியானால் காமத்தை கைவிடுவது என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? அது ஆசைகளை தூய்மைப்படுத்துவதை குறிக்கும். எப்படி சொல்வது என்றால், தாமசிகமான, அதாவது தீங்கு விளைவிக்கும் ஆசைகளை சாத்விகமான அல்லது ராஜசிகமான பயனுள்ள ஆசைகளாக மாற்றுவதே உண்மையான துறவு. ஓ, ஆசையை அழிப்பதல்ல, அதை தூய்மைப்படுத்தி நெறிப்படுத்துவது. அருமையான விளக்கம். சரி, நமது ஆசைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றாலும், அந்த 3 தீய வாய்களை தவிர்க்க வேண்டும் என்றாலும், எது சரி எது தவறு என்பதை உணர்த்தும் அளவுகோல் எது? நமது சாதாரண பகுத்தறிவு மட்டுமே இதற்கு போதுமா? மனித மனதின் பகுத்தறிவு மிகவும் தந்திரமானது. அது பல நேரங்களில் தனக்கு சொந்த தவறுகளையே தனக்கு சாதகமாக நியாயப்படுத்திக் கொள்ளும். எனவே அகங்காரத்தின் கலப்பற்ற புறவையான ஒரு அளவுகோல் நமக்கு தேவை. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு உதாரணத்தோடு சொல்வதென்றால், நமது உடலும் மனமும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மிகவும் சிக்கலான ஒரு யந்திரம் போன்றது, இல்லையா? ஆம், மிகச் சரியான ஒப்புமை. தொடர்ந்து சொல்லுங்கள். அப்படிப்பட்ட யந்திரத்தை சரியான பயனர் கையேடு, அதாவது ஒரு யூசர் மேனுவல் இல்லாமல் நாம் இயக்க மாட்டோம் அல்லவா? அந்த கையேடுதான் சாஸ்திரம் என்று சொல்லலாமா? இதை நாம் பரந்த கண்ணோட்டத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தால், நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. 23 மற்றும் 24வது ஸ்லோகங்கள் இதையேதான் வலியுறுத்துகின்றன. அந்த ஸ்லோகங்கள் சாஸ்திரத்தைப் பற்றி என்ன கூறுகின்றன? சாஸ்திர விதிகளையும் கட்டளைகளையும் மீறி தன் இஷ்டப்படி செயல்படுபவன் எந்த வெற்றியையோ இன்பத்தையோ உயர்ந்த நிலையையோ ஒருபோதும் அடைவதில்லை என்று அவை ஆழமாக பதிவு செய்கின்றன. அப்படியானால் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்க சாஸ்திரமே கருவியாக செயல்படுகிறதா? கண்டிப்பாக. எதை செய்ய வேண்டும் என்பதை காரியம் என்றும், எதை செய்யக்கூடாது என்பதை அகாரியம் என்றும் சொல்வார்கள். இதை தீர்மானிக்க சாஸ்திரமே பிரமாணமாகும். பிரமாணம் என்றால் அறிவுக்கான சரியான கருவி என்று பொருள். சாஸ்திரம் மட்டுமே நமக்கு தெளிவாக உணர்த்தும். இதை அறிவியலாலோ நமது தர்க்கத்தாலோ அளவிட முடியாது. ஆஹா, மிகவும் ஆழமான ஒரு பயணம். இன்றைய இந்த பகுப்பாய்வில் நாம் பல விஷயங்களை பார்த்திருக்கிறோம். கீதையின் 16ஆம் அத்தியாயம் கற்பிக்கும் தெய்வீக பண்புகள், ஆம், அதோடு விலக்க வேண்டிய 3 தீய குணங்கள் மற்றும் சாஸ்திரத்தின் முக்கியத்துவம் ஆகியவற்றையும் மிக தர்க்க ரீதியாக விவாதித்தோம். உண்மைதான். இந்த அறிவு வெறும் தகவல்களுக்காக அல்ல, இது
அன்றாட வாழ்வில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கான தெளிவான வழிகாட்டி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோடு செயல்பட இந்த நெறிமுறைகள் மிகவும் அவசியம். உங்கள் குணாதிசயம்தான் உங்கள் எதிர்காலத்தை விலைக்கு வாங்கும் நாணயம் என்று நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். இப்போது உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. ஆம், ஒவ்வொரு நொடியும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளால், உங்கள் அன்றாட பழக்கவழக்கங்களால் நீங்கள் எதை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கான நிரந்தரமான விடுதலையையா அல்லது கண்ணுக்குத் தெரியாத அடிமைச் சங்கிலிகளையா? சற்று சிந்தித்துப் பாருங்கள். என்றென்றும் நன்றி.